ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது என்னென்னா, நம்ம இப்போ வந்து சடனாக பார்த்துட்ருந்தோம் கோல்ட் ரேட் ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருந்தது. நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னால் அந்த 10 கிராம் சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியலேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் 10 கிராமில் நான் காயின் வாங்கிட்டேன். இப்போ கம்மியாகிட்டு இருக்கேனால முடிஞ்ச அளவு தயவு செய்து நாளைக்கு உங்ககிட்ட இருக்க காசில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதில் 1 கிராமாவது வாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கம்மியாகவும் நினச்சோமோ நாளையிலேருந்து ரொம்பவே அதிகமாகும் கண்டிப்பாகவே. என்னென்னா, நான் இன்றைக்கி டுடே 12,600 வரைக்கும் வந்துச்சு. நம்ம அன்எக்ஸ்பெக்டட், ஓகேங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 12,000 வரும்ன்ட்டு. ஆனால் வந்துச்சு. ஓகே, நம்ம நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதில் இருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா நமக்கு 7 o'clock தான் நியூஸ் வந்தது. 13,360 ரூபா திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஈவினிங்லேருந்து ஈவினிங்குள்ளே எவ்வளோ இன்க்ரீஸ், 800 ரூபா கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. இன்றைக்கி மட்டுமே 3 வாட்டி தங்கம் இறங்கி 2 வாட்டி இறங்கியிருக்கு, 1 வாட்டி ஏறியிருக்கு, ஓகேங்களா? இப்போ என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நான் புது நோட்லாம் சேவ் பண்ணுவேன்னு. அந்த நோட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட இந்த கை செயின் ஒன்று இருக்குது. இது நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதே இல்லை. கை செயின்லாம் எங்கேயும் நான் போட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சேவிங்ஸ்க்காக இது வாங்கினது தான். காயின்ஸ்லாம் சேர்த்து இது வாங்கினது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இதை என்ன பண்ண போகிறேன்னா, பேங்கில் வச்சு எவ்வளோ வருதோ, ரொம்ப அதிகமாக வாங்காமல் எவ்வளோ வருதோ அதுக்கு அதையும் சேர்த்து, இந்த பணத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு நல்ல பொருள் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். என்ன நினச்சேன்னா, நான் ஒரு 12,600 வந்துருச்சு இல்லையா இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே. அப்போ நாளைக்கு ஒரு 12,000 வந்துடும். நம்ம ஒரு 6 கிராம் ஒரு 7 கிராமுக்கு எதாவது எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் அடகு வைக்கணும்னு என் பிளானே இல்லை. ஃபஸ்ட் நம்மகிட்ட இருந்த கொஞ்சம் சேவிங்ஸு, இந்த புது நோட்டு எடுக்கவே கூடாதுன்றேன். இந்த புது நோட்டு ஓகே, இதில் ஒரு 50,000 ரூபா இருக்குது. அது போக நான் ஒரு மணி பாக்ஸ் வாங்கி சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு 13,000 ரூபா சேவ் பண்ணி வச்சுருந்தேன். டோட்டலி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 80,000 ரூபா கிட்டே இருந்தது. சரி, ஓகே, ஒரு 6 கிராமுக்குள்ளே வாங்கிடலாம் 12,000 வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த ரீசன் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு ரீசன் தெரியலைன்னா சொல்கிறேன். அதாவது நம்ம போர் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் நம்மளுக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கட்டும், விலைவாசியும் உயர்ந்துட்டுருக்கு. கச்சா எண்ணெயில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணதுனால கோல்டை யாருமே கண்டுக்கலனால தான் இவ்வளோ டவுன் ஆச்சு. இப்போ நியூஸ், அதாவது 13,350 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நியூஸ் வரதுக்கு 2 hours முன்னாடி தான் அமெரிக்கா போர் நிறுத்தம் பண்ணாங்க ஈரான் மீது. பண்ண 2 ஹவர்ஸ்லேயே 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுனால அவ்வளோ இன்வெஸ்டருமே அந்த ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர் எல்லாமே கோல்டில் அந்த 1 ஹவரில் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் நமக்கு ஈவினிங் ஒரு கிராமுக்கே 800 ரூபா கூடி இருக்குது, ஓகேங்களா? நாளைக்குமே போர் நிறுத்தம் 1 வீக் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பழையபடி 15,000, 16,000, 20,000 கூட இன்னும் போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கையில் இல்லை, கூடவும் செய்யலாம் நாளைக்கு. ஆனால் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப நம்ம பெரிய பொருள்லாம் வாங்காண்டாம். நீங்கள் கேர்ள் பேபி வச்சுருக்கீங்க, பாய் பேபி வச்சுருக்கீங்கல்ல, தயவுசெய்து 1 கிராமாவது நாளைக்குள்ளே முடிஞ்சால் வாங்கிருங்க. நாளைக்கு நம்மளுக்கு 10:30க்கு தெரியும் கோல்டு ரேட்டு. கண்டிப்பாக பாருங்கள் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிடுங்க. இப்போ என்னென்னா, சமாதானமாக போயாச்சு. நம்ம போர் இல்லை. ஈரானுமே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, நான் இந்தியா மக்களை மதிக்கிறேன், அவங்களுக்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை நாங்கள் இது பண்ண மாட்டோம், எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு எந்த தட்டுப்பாடும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்க. ஈரான் நமக்கு சப்போர்ட். ஒரு வேளை நம்ம சைட்லேருந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். சமாதான பேச்சுவார்த்தை 2 நாளாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா, இந்தியா ஈரான்கிட்ட. ஸோ அதனால் ஏதாவது அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆனதுனால இந்த முடிவு இருக்கலாம். ஆனால் 1 வீக்கு போர் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு இனிமேல் கச்சா எண்ணெயிலையும் தட்டுப்பாடு இருக்காது, கேஸாக இருக்கட்டும். ஸோ இன்வெஸ்டர் எல்லாமே இனிமேல் கோல்டு சில்வரில் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. சில்வர் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கோல்டு நமக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சில்வர் எப்படின்னா,
என்னைக்கு வந்து நம்ம ஒரு சில்வரை வந்து ஒரு பேங்கில் கொண்டு வச்சு 80% லோன் நமக்கு கிடைக்குதோ, இப்போ தங்கத்துக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சா மட்டும்தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? சில்வரை பொறுத்த வரைக்கும் வாங்குறீங்கன்னா அதை போட்டு போட்டு திரும்ப திரும்ப நீங்கள் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று எடுத்து சேர்த்து வச்சா ஓகே, அது வந்து ஒரு 5 இயர்ஸாவது உங்களுக்கு கூட இருக்கணும். அது வந்து ஒரு பல மடங்கு லாபம் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸில் கிடைக்கும். தங்கம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, 2025 இருக்க மாதிரி இல்லை, 2026 வேறு மாதிரி இருக்குது. நமக்கு அதை வச்சு நிறைய பயன் இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த பொருளை வச்சு இன்னொரு பொருள் வாங்குகிறோன்னா இந்த பொருளை மட்டுமே இந்த வருஷம் ஃபுல்லாக நான் 3000 2000 கெட்டி கெட்டி திருப்பிடுவேன். ஆனால் நாளைக்கு நான் வாங்க போகிற பொருளை வந்து 2027 வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதே தான் நான் சொல்கிறேன். வெள்ளியை வந்து நீங்கள் வாங்கி பழைய வெள்ளியை கொடுத்து புது வெள்ளி வாங்குறதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று அதை உருக்கி நீங்கள் வெள்ளியாகவே கையில் வச்சுக்கணும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். இல்லைனா அந்த வெள்ளியெல்லாம் வந்து உருக்கி உங்கள் வீட்டுக்கு தேவையான வெள்ளி சாமி பொருளோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஓகே. நீங்கள் வாங்கி திரும்ப கொலுசாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பொருளாக இருக்கட்டும் வாங்கி வாங்கி நம்ம திரும்ப திரும்ப போடுறதெல்லாம் நம்மளுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட். தயவுசெய்து வந்து கோல்டை வந்து வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்குது, வெள்ளியில் கோயிலுக்கு காயின்ஸாக போடுறேன், இல்லை வேல் வாங்கி வைக்கிறாங்களோ, நிறைய நேர்த்திக்கடன் அவங்க வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. 250 தான் போயிட்டுருக்கு, 550 போயிட்டு இருந்தது, 250 தான் போயிட்டுருக்கு சில்வரு. கோல்டு வந்து நம்ம கையில் இனிமே உள்ள நாளில் நம்ம கையில் நிற்காது. நாளையிலேருந்தே பாருங்கள் ரொம்ப ஹை ரேட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து தயவு செய்து நாளைக்கு 1 கிராமோ 1/2 கிராம் காயினாவது முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கா, தயவு செய்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கோல்டு வந்து 12,000 ரூபாய்க்கு கீழே கண்டிப்பாக வரவே வராது. ஃபிக்ஸ்டு 1 லேக்குங்கிறது 8 கிராமுக்கு வந்து 1 லேக்குங்கிறது ஃபிக்ஸ் ஆயாச்சு. அது கீழே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து நாளைக்கு நம்ம வாங்கும்போது 14,000 வந்துச்சுன்னா கூட அடுத்தடுத்து 15 16 வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு வருத்தம் வராது. அப்படியே வந்து ஒரு வேளை நாளைக்கு 14 வந்து அடுத்த நாள் 13,500 வந்தாலும் ஒரு 500 ரூபா டிஃப்ரெண்ட் தான். நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை. திரும்ப அந்த 500 ரூபா நமக்கு வந்து என்றைக்குனாலும் இது கோல்டு கூடும்போது, தங்க ரேட்டு கூடும்போது நம்ம ஒரு பேங்கில் இதை வந்து ஒரு அவசரத்துக்கு பேங்கில் வைக்கும்போது நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து உங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உண்டியலாக இருக்கட்டும், சின்ன சின்ன எல்லா சேவிங்ஸையுமே நாளைக்கு கையில் எடுத்து 1 கிராம் 1/2 கிராம்னாலும் கொண்டு போய் வாங்கிடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நான் வேலையை இதை பேங்கில் போய் வச்சு இந்த காசையும் வச்சு நாளைக்கு ஒரு நல்ல பொருள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். தங்கம் மேலே எனக்கு சொல்லப்போனால் வந்து ஒரு ஆசை அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. சொல்லப்போனால் ஒரு 26 வயசு வரைக்கும், இப்போ எனக்கு 28 வயசு, 26 வயசு வரைக்கும் எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. ஆனால் இந்த 2 வருஷத்தில் என்னென்னா ஒரு வெறி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து புண்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு எல்லாருமே வந்து நம்மளோட இலக்காரமாக பார்க்குறது எல்லாமே. முக்கியமாக நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன பொருளாவது நாளைக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொருளை வந்து நான் பேங்கில் வைக்கேன்னா நாளைக்கு வந்து கையிலலாம் வந்து என் தம்பி கொஞ்சம் ட்ரா பண்ணிட்டான், அதனால் கை இப்படி இருக்குது. ஸோ அது எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த பொருளை வந்து நான் இப்போ இன்றைக்கி அடை வைக்கிங்களா, எப்படி சிஸ்டர் திருப்புவீங்க அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு டைம் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ஏப்ரலே பிறக்க போகுது. இன்னும் எனக்கு வந்து ஒரு 9 மந்த் கையில் இருக்குது. இந்த 9 மந்தில் நான் எப்படியாவது 2000 3000 நான் இந்த இப்படி சேர்த்து வைக்கிற ரூபாயை வந்து இந்த நகை வச்ச அட்டை மேலே கட்டி இந்த வருஷத்துக்குள்ளே திருப்பிடுவேன். நாளைக்கு எனக்கு எத்தனை கிராம் வாங்க முடியுதுன்னு தெரியலை, கடவுளுக்கு தான் தெரியும். நாளைக்கு எவ்வளோ கிராம் 1 கிராம் வாங்க முடியும், 1 கிராமுக்கு என்ன விலைன்ட்டு. ஸோ வந்து ஆனால் அந்த கிராமம் வந்து நான் அடுத்த வருஷம் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியவே முடியாது. அதனால தயவுசெய்து பிளான் பண்ணி நாளைக்கு எப்படியா இதை வாங்கிடுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன 1 கிராம் தங்கனாலும் வாங்கிக்கோங்க. இவ்வளோ நாள் இறங்கியிருப்போம், இன்னைக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்குறவங்க நாளைக்கு எப்படியா வாங்குங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு கிராம் வாங்க 2000 3000 குறையுதுனாலும் ஓகே, கடன் வாங்கினாலும் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நம்ம அதை திருப்பி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு பொருளாக வாங்குறீங்கன்னா அதை அடகு வச்சு கூட அந்த பணத்தை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. என்றைக்குனாலும் அது உங்கள் பொருள்லாம், நம்ம வந்து ஏமாற்ற போகிறது கிடையாது பணம் வாங்குறவங்கள. ஸோ தயவுசெய்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா,
இதுக்கப்புறம் நம்ம வந்து குறையுங்கிறது வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. நம்ம கையில் சத்தியமாக கிடையாது. இனிமேல் வந்து கோல்டு ரேட் நம்மளே தாண்டி தான் போகும். அது நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து நாளைக்கு 1 கிரானோ 1/2 கிரானோ வாங்கிக்கோங்க. நான் இந்த காசு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நான் சேர்க்கலைங்க. 2 வருஷமாக சேர்த்துக்கிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு என் கையை விட்டு போகிறோன்னு நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு ஒரு பொருளாக நம்ம கையில் வரணும் கடவுளே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 வருஷம்தான் எனக்கு பெரிய மாற்றம். தங்கத்து மேலே இவ்வளோ ஈர்ப்பு, அது எப்படியா சேர்க்கணும் இப்படி நம்மளை நினச்சவங்க முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு நம்மளை காட்டலாம் வேண்டாம். அந்த கை செயின் பார்த்திங்கன்னா அப்படி புதுசாக இருக்கும். நான் 1 டைம் கூட போடவே இல்லைங்க. ஒரு டைம் கூட வெளியே எங்கேயுமே போட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்று வாங்கி வெளியே நம்ம பேசினவங்க முன்னாடி போட்டு காட்டலாம் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ உங்ககிட்ட இருக்குதுன்னு மற்றவங்ககிட்ட காட்டோன்னே நினைக்காதீங்க. காட்ட வந்து நம்மளுக்கு வந்து சேரவே சேராது. உங்களுக்கு கேர்ள் பேபி இருக்கா, பாய் பேபி இருக்கா, பிரச்சனையே இல்லை. ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு வந்து உங்கள் கேர்ள் பேபி ஏஜ் அட்டன் பண்ணாலோ, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்களுக்கு ஒரு பால் காய்க்கிறீங்க, வீடு கிரப்பிரவேசம் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் எல்லா ஜுவல்ஸையும் போடுங்க. அவங்க எல்லாருமே மொத்தமாக அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு விஷயம் பார்த்து நம்ம வாங்குறத வந்து அவங்க முன்னாடி போட்டு காட்டணும், சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. சொல்லப்போனால் மறைச்சி வைங்க. அதே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? முக்கியமாக வாங்கிருங்க.